நிறைய வேளையில் நிறைய பேருக்கு அடி விழுந்தது விழுந்ததெல்லாம் பேச்சு நடக்கும் போதே தான். பேசிகிட்டு இருந்தால் நல்லங்க தான் பேசிகிட்டு இருந்தாருங்க, திடீர்னு போட்டு உடச்சாரு அடிச்சாருன்னு. அந்த நேரம் அந்த மாம்சத்தில் கிரியை செய்யறதுக்கு ஏற்படுகிற தூண்டுதல்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கர்த்தர்ட்ட என்ன பண்ணணும்? கிருபை நம்ம கேட்கணும். இருதயத்திலேருந்து எழும்புகிற காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருதயத்திலேருந்து என்ன எழும்புன்னா, இயேசு சொன்னார், மனுஷனுடைய இருதயத்திலேருந்து பொல்லாங்கான சிந்தனைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கொலைபாதகங்கள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அவனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இதில் நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். கவனிச்சுட்டு இருக்கும் போதே கோபம் எழும்பிடக்கூடாது, வைராக்கியம் எழும்பிடக்கூடாது, கசப்பு எழும்பிடக்கூடாது, கொலைபாதகத்துக்கு ஏதுவான காரியங்கள் எழும்பிடக்கூடாது. ஒருவர் பேசும்போது கவனித்து கொண்டிருக்கும் போதே நமக்குள்ள வைராக்கியங்கள், கோபங்கள் எழும்பிடாம நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மளை காத்துக்கொள்ளணும். டிஃபென்சிவா நம்ம அஃபென்சிவா சில தடவை நம்ம எடுக்கிற காரியங்கள் கூட மாம்சத்துக்கு ஏதோ விதமாக உடனே அது ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் பொதுவாகவே பிசாசானவன் நம்மளை மாம்சத்தில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு தான் உடனே நம்மளை தூண்டுவான். உங்களுக்கு தெரியும், ஆபேலும் காயினும் 2 பேர் பேசிக்கிட்டே போனாங்க. திடீர்னு காயினுக்கு என்ன வந்தது? கோபம் மூண்டது. தன்னுடைய சொந்த சகோதரனை பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது என்ன செய்தானா? கொன்று போட்டான். சில பேர் வீடுகளில் பேச்சு நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு தட்டு பறக்கும், ஃப்ளைங் சாஸ்டர் மாதிரி. கடைசியில் வாய்க்கு சாம்பார் வச்சா செவுறு தான் சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கும். எல்லாம் செவுரெல்லாம் சாம்பார், செருவெல்லாம் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்கும், செவுத்துல எல்லாம் அடையாளங்களாக இருக்கும். அப்படி நம்ம அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் இன்னும் ரொம்ப கொடூரமானலாம் தவறு செஞ்சுருக்கிறாங்க. சுடு தண்ணியை கொண்டு தலை மேலே ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஐடியாஸ் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. தெரியாது ஃபஸ்ட் இப்படி கூட இருக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நம்ம ரொம்ப கோபத்தில் என்ன செய்கிறோன்னே சில பேருக்கு தெரியாமல் கட்டுக்கடங்காமல் போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. நம்ம குடும்பத்தை வந்து பொறுமையாக நடத்தணும், பொறுமையாக ஒருத்தர் பேசும்போது கவனிக்கணும். நம்ம சொல்லும்போது நம்முடைய அந்த பொறுமையில் வந்து நம்ம வந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். வேதம் சொல்வது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நாவை வச்சு நீங்கள் தேவனையும் துதிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனால் அதே நாவை வச்சு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்க? சகிச்சுக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, வாக்குவாதம் பண்ணுறீங்க. சரியா? இது நம்ம பேசும்போது கர்த்தரை துதிக்கிற அந்த நாவினால் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. இது நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். லிசன் பண்ணும்போது அந்த லிசனிங் டைம்லேயே, கவனிக்கிற நேரத்திலேயே நாம் கோபத்தினால் நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தி விடாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். நம்ம ஜெபிக்கணும். கோபத்தினால கரைப்பற்றக்கூடாது. நிறைய வேளை கோபம் நம்மளை ரொம்ப கரைப்படுத்திடும். ஆனால் நம்ம ரொம்ப எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். நம்ம கவனிச்சுட்டு இருக்கும் போதே ஆவியானவர் நமக்கு நல்ல பொறுமையும் நமக்கு சகிப்பையும் கொடுக்கணும். நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். கொஞ்சம் மனம் பதறிட்டோன்னா நம்ம என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது. அன்றைக்கு கூட மோசே பாருங்க, இத்தனை லட்சம் புருஷரை, ஸ்திரீகளை வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நடத்திட்டு வரும்போது நடுவில் கொஞ்சம் மனம் பதறி அவர் என்ன செய்தார்? பேசி போட்டு அடித்த அடியில் தண்ணி வந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே நீ போக மாட்டாய், ஜனங்களுக்குள்ளே நீ என்னை கனவீனப்படுத்திட்டாயின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரு நிமிஷம் தான், அந்த ஒன் மினிட் ஆஃப் மேட்னஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு நிமிஷம் நமக்குள்ளே ஏறுற அந்த பித்து வந்து நம்மளை ஒரு மாதிரி பண்ணிடும். என்ன செய்கிறோன்னே தெரியாமல் பேசிடுவோம். நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவோம். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஒவ்வொரு நாள் லிசன் பண்ணும்போது கோபம் எனக்குள்ளே பற்றி எரியாதபடி என்னை தயவுசெய்து பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கிருபை நாம் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ஒரே நாவினால் துதிச்சிட்டோம் சபிச்சிட்டும் இருக்கிற பழக்கங்களை நம்ம விட்டு ஒழிய வேண்டும். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். சில பாத்திரங்கள் பால் காய்க்கிறதுக்கு மட்டும் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தில் என்ன பண்ண மாட்டோம்? அரிசியை உலை வைக்க மாட்டோம் இல்லையா? அது பாலுக்குன்னு வச்சுருப்போம். அதில் வேறு ஏதாவது பொருளை நம்ம சமைச்சிட்டு செஞ்சுட்டு கொண்டு போய் அதில் பாலை ஊற்றி காய வச்சோன்னா என்ன ஆகிடும்? பால் கெட்டு போயிடும், தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அப்புறம் சொல்லுவோம், இதுக்குன்னே வச்சுருக்கேன் நான், அதை வந்து நான் வேறு எதுக்கும் நான் பயன்படுத்த மாட்டேன். தோசைக்குன்னு ஒரு பேன் வச்சுருப்போம் இல்லையா? அது அந்த தோசைக்குன்னு வச்ச அந்த கல்லில் தோசை மட்டும் தான் ஊற்றணும். அதில் போய் அரிசியை வறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு அடுத்த நாள் தோசை டிசைனாக வரும் இல்லையா? ஒட்டாது அதில். அப்போ அதுக்குன்னு தனித்தனியாக வச்சுருக்கோம். இதுக்கு பயன்படுத்துகிறத இன்னொன்றுக்கு பயன்படுத்துவோம். அதே போல் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாவிலையும் கர்த்தரை துதிக்கிறோமா, நம்ம வாய் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கணும்னு காத்துக்கொள்கிற கர்த்தர்ட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரே, நான் வந்து கவனிச்சுட்டே இருக்கும்போது எனக்குள்ள கோபம் எழும்பிடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்லா தான் கவனிப்பாங்க, திடீர்னு என்ன ஆயிரும், அது ஒரு மாதிரி போயிடும். வண்டி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்குமா திடீர்னு என்ன ஆயிரும், 2 துருவங்களாக போயிடும். சில வேளையில் நம்ம வீடுகளில் கூட 2 பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒன்று அழுதுட்டு ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா?
அடிச்சிட்டான் அப்படின்னு ஓடி வரும். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தானுங்க, நல்லா தான் விளையாடிட்டு இருந்தானுங்க, நல்லா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பொறுமை இழந்து போய் ஒருத்தன் போட்டான், ஒரு போடு தலைமையிலே போட்டான். சில பேர் அந்த ஏதோ வச்சு விளையாடிட்டு இருந்தால் ஒருத்தன் கவுத்தி விட்டு போயிடுவான். நல்லா தான் இருந்து விளையாடிட்டு நல்லா தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பாதியில் என்ன ஆயிடுச்சு, பொறுமை அவங்கள விட்டு போயிடுச்சு. அதன் விளைவு என்னன்னு கேட்டால் அந்த உறவு என்ன ஆகிடும், முறிஞ்சு போயிடும். ஒன்று அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. சரியா வெளில சபைகளில் கூட பார்த்துருக்கேன், அப்படியே ஒட்டும் உரமாக நகமும் சதயமாக அப்படியே சில பேர் ஒட்டு உறவாடிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டோம், ஆண்டவரே வருக வரைக்கும் இதே மாதிரி இருக்கட்டும்ப்பா அப்படின்னு ஜெபிச்சுக்கிற வேண்டியதுதான். பயமாக இருக்குது. இவங்க காண்பிக்கிற அன்பும் பாசமும் உருகிறதையும் பார்த்தா, ஆண்டவா உருகி கரைஞ்சி கீழே விழுந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா கடைசி வரைக்கும் இந்த அன்பை காத்துக்கொள்ள கிருபத்தாரோம் அப்படின்னு. சில பேர் இது ரொம்பவும் ஐக்கியம், ரொம்ப ஒருமானம், ஒற்றுமை அப்படியே இருந்துட்டு கடைசியில் பார்த்தா, நீ உட்கார்ற இடத்துல நான் உட்கார மாட்டேன், நீ ஆவடிக்கு வர நான் சேப்பலுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஓடின ஆட்கள்லாம் இருக்காங்க. இது வேற வசதியாக போச்சு. நீ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தால் நான் ஃபோர்த் சர்வீஸ் வரேன், உன் வாடகை இந்த பக்கம் படக்கூடாது அப்படின்னு. என்னென்னா நல்லா தான் ஆரம்பிச்சது, நல்லா தான் ஐக்கியமாக தான் இருந்தாங்க, நல்ல ஒருமனமாக தான் இருந்தாங்க. பாதியில் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு ஒருத்தருக்கு சூடு ஏறிடுச்சு, அவ்வளோதான். ஒருத்தர் பார்க்க கூட மாட்டோம், பேச மாட்டோம். ஃபேமிலி ஃபெலோஷிப்போட நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வருவார், பாஸ்டர் இனிமேல் இந்த குரூப்புக்கே நான் வரமாட்டேன், வேற குரூப்பில் மாற்றி விடுங்க. எந்த குரூப்பில் ஒன்று போடுறது, எல்லாம் ஒரே ஆள் தான், எங்கே போனாலும் மனுஷன் தான். அங்கே மட்டும் குரங்கு கூட்டமாக இருக்குது, எல்லாம் ஒரே மனுஷன் தான். இங்கே கொஞ்ச நாள் இருக்க நல்லா இருக்கு, அந்த இடத்துல சகிப்பை பழகிக்கணும். சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க, பிரதர் அப்படி சொல்லிட்டாரு, அவங்க எனக்கு 2 பீஸ் ஜாஸ்தியாக போட்டாங்க, அவங்களுக்கு கம்மியாக போட்டாங்க, எனக்கு காப்பியில் பால் ஊற்றலை, எனக்கு சக்கரை போடலை, இதையாவது ஒன்று சொல்லி ஒரு பிரச்சனை. அது ஆரம்பிச்சும் போது அப்பா என்ன அன்பு, ஐக்கியம், ஃபோட்டோ, என்ன செல்ஃபி எல்லாம் நல்லா தான் ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுது, அந்த சகிப்பும் பொறுமையும் இல்லாததுனால ஒருவரோட ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுது பாருங்க. அப்படியே இல்லை, இந்த பொறுமையை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அன்பு, நம்ம பாசங்கள், நம்முடைய ஒருமனெல்லாம் நம்ம ஒருத்தர் பேசி பழகிட்டு இருக்கும் போது பிசாசானவன் உள்ள களைகளை விதைத்து விடாதபடி நம்ம ரொம்ப எச்சரிப்பாக நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் எப்பவுமே இந்த திருமணத்துக்கு முன்னால் நான் பொதுவாக இப்போ பிள்ளைங்கிட்ட சொல்கிறது, நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க, ஒருத்தர் புரிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா முந்தின நாட்கள்லாம் இத்தனை காரியங்கள், இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக லைஃப் இல்லை, அவ்வளோ கிடையாது. இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு, லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. முன்னால் கணவன் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிற, மனைவிக்கு கரெக்டான டியூட்டி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, 2 பேருக்கும் டியூட்டி இருக்குது, 2 பேரும் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் கெரியர் வச்சுருக்காங்க, 2 பேரும் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பேசுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு எச்சரிப்பான வார்த்தையும் சொல்லிடுவேன், நீங்கள் என்ன பேசினாலும், ஒருத்தர் என்ன கலந்துரையாடினாலும், எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் பேசினாலும் முடியும் போது ஜெபம் இல்லாமல் முடிக்காதீங்க, எல்லாத்தையும் ஜெபத்தோடு முடிங்க. அப்போ தான் அதில் ஒரு சமாதானம் உண்டாகும். ஒருவேளை 2 பேரும் நீங்கள் பேசுகிற காரியங்களை ஒத்துக்கொள்ளாமல் போனால் கூட அதுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரதில் தலையிட நம்ம இடம் கொடுக்கும்போது பாருங்க, எழுந்து போகும்போது அந்த பேச்சை முடிக்கும்போது, அந்த உரையாடலை முடிக்கும்போது கசப்பு இல்லாமல், வேதனை இல்லாமல் நம்ம முடிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். நான் வீடுகளில் கூட அன்பா சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ காரியங்களை பற்றி டிஸ்கஷன்ஸ் நடக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் ஒருத்தர் கலந்து ஆலோசித்து பேசுறது வீடுகளில் நடக்கலாம். ஆனால் அந்த கலந்து ஆலோசித்து பேசுகிற முடிவில் ஏதாவது ஒரு கசப்போ, ஒரு கோபமோ, வைராக்கியமோ உள்ள எழும்புற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அதை பட்டு நிறுத்திட்டு போய் படுக்க போயிடாதீங்க. அதுக்கு பதிலாக சரி ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா அப்படின்னு தேவனுடைய இரக்கத்தை கேளுங்க. அந்த இடத்துல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொன்னீங்க. ஒன்று கவலைப்படாதீங்க, எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். அப்போ நம்முடைய மனத்தாங்கல்கள், நம்முடைய ஒவ்வாமைகள், நம்முடைய எண்ணங்களில் மாற்று கருத்துக்கள்லாம் வரும்போது அதை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்னா நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரி பேசி முடிச்சுட்டு படுக்கும்போது நம்ம மனசில் கொஞ்சம் லேசாக வருத்தங்கள் இருந்தால் கூட, கொஞ்சம் மனத்தாங்கல்கள் இருந்தால் கூட, முடிஞ்சு போகும்போது எப்படி போவோம்னா, சரி கர்த்தர்ட்ட விட்டு கொடுத்துட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவருடைய சமாதானம் அதில் ஆளுகை செய்யும். அடுத்த நாள் நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது விரோதிகளாக, பகைஞராக அல்ல, நண்பர்களாக பார்ப்போம். நான் நேற்றுக்கு முடிஞ்சு போச்சு, விடுங்க பரவாயில்ல, ஒரு ஜெபத்தோடு முடிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாகிடுச்சு கான்வர்சேஷன், ரொம்ப வேதனையாக, ரொம்ப பிரச்சனையாக, போராட்டமாக கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடியும் போது ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சு பாருங்கள்.
அந்த கான்வர்சேஷன் முடிவில் என்னதான் நம்ம கசப்புகள், என்னதான் விரும்பாத காரியங்கள்லாம் மனசில் நின்னா கூட முடியும் போது ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தில் இருக்கும். கர்த்தர்ட்ட விட்டுட்டேன், கர்த்தர் யுத்தங்களை பார்த்து கொள்வார். அந்த ராத்திரி படுக்கும்போது சமாதானத்தோடு படுக்க முடியும். காலையில் எழும்பும்போது தெளிந்த மனதோடு எழும்ப முடியும். பிசாசுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஆனால் கண்ணு விழித்து அப்படியே ஆந்தையை போல இருப்பார், அவுல் மாதிரி அப்படியே முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணை திறந்துட்டு அவங்க அப்பா போடுற எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா என்னென்னமோ எண்ணங்கள் வரும். சில பேருக்கு திடீர்னு ஓடிடலான்ற மாதிரி இருக்கும், சில பேர் பக்கத்தில் கால கொண்டு போடலான்னு இருக்கும். செய்ய மாட்டாங்க. சொல்கிறேன், ஏன்டா கல்யாணம் பண்ணோம், இதான் எங்கள் அப்பா அப்பமே சொன்னார், வேணாம் வேணான்னாரு, தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டேன். என்னென்ன எண்ணங்கள் உள்ள ஓடும் தெரியுமா? என்ன செய்யலாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா, அப்பா வீட்டுக்கு போகலாமா, எங்கே போகலாம், என்ன செய்யலாம், எண்ணங்கள் இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ராத்திரியே நிறைய பேர் சில தவறான முடிவுகள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் காலையில் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அந்த பேச்சை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே குடும்பமே என்ன ஆகிடும், சின்ன பின்னமாக போயிடும். ஆனால் அதே வேளையில் படுக்கிறதுக்கு முன்னால் 2 பேரும் ஒருமித்து ஜெபித்து பாருங்க, அந்த ராத்திரியை கர்த்தர் பெரிய சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. குழப்பமான சூழ்நிலைகளில் கூட தேவனுடைய ஆறுதலும் சமாதானம் வழிநடத்தல் நம்மை நடத்தும். ஒரு நாள் இரவு யோசேப்பு என்கிற அந்த இயேசுவினுடைய தகப்பன் ரொம்ப கவலையோடு அவன் படுத்திருந்தான். தன் மனைவியை ரகசியமாய் தள்ளிவிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படுத்திருந்தான். ஆனால் ராத்திரியில தேவதூதன் அவனுக்கு தோன்றி, யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை நீ சேர்த்து கொள்றதுக்கு ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாயிருக்கிறது தேவகுமாரனாக இருக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கையில், அவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதுனால பாருங்க, காலையில் எழுந்த உடனே நித்திரை தெளிந்து அவன் எழுந்தபோது தன் மனைவியை தன்னை சேர்த்து கொண்டு, மரியாளை சேர்த்து கொண்டு அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். இவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டத்தில் கூட சமாதானமாக 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில் தேவ பிரசனத்தை நம்ம விரும்பி கேட்டு, நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களில் நமக்கு வந்த மனத்தாங்கல்கள், நமக்கு வந்த மன கஷ்டங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்முடைய பிரச்சனைகளை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பாருங்க நிறைய சண்டைகள், நிறைய பிரிவினைகள்லாம் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிப்பேன். நானும் நிறைய பிரச்சனைகள்லாம் கையாளுறேன். அதெல்லாம் நான் ஒரு கவுன்சிலிங்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், உரிக்க வெங்காயம் தான், ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நம்ம நேரம் 2 மணி நேரம் போயிடும். இதில் உட்காந்து இருக்கிறாள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா, சரி சொல்லுமா, உனக்கு என்னம்மா சொல்லணும், நீ சொல்லம்மா. 1 மணி நேரம் கதை ஓடும். இதை முடியும் போது பாதியில் எனக்கே தூக்கம் வந்துடும். இதுதானா, இதுக்கா நீங்கள் இவ்வளோ பேர், இவ்வளோ இதில் வேறு சில பேர் வெளியில் ஒரு 10 பேர் வர உட்காந்துருப்பாங்க, அடியாள் மாதிரி. அவங்க மாமா மச்சான் சித்தப்பா எல்லாரையும் கூட்டு பெரிய படையை திரட்டிட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க. இந்த பையனும் அவர் ஒரு 10 பேரை கூட்டு அவர் ஆஃபீஸில் வெளியே உட்காந்து, நான் உள்ள என்ன ஆண்டவரே வெளியே அடித்தடி கலட்டாதான் மண்டை உடையாமல் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்க வேண்டியிருக்கு. இவங்களை விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது. சின்ன வார்த்தை, சின்ன ஒரு செய்கை, ஐயோ இன்னைக்கு பூதாகாரமாக வெடித்து 2 பேரும் ஒன்றா வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி. டீ சூடு பண்ணதுல பிரச்சனை, தோசை தீஞ்சு போச்சான் அதுக்கு பிரச்சனை, இந்த சின்ன சின்ன பிரச்சனை. ஆனால் அதில் ஆரம்பித்த பேச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இன்னைக்கு 2 பேருமே ஒன்றா வாழ முடியாத அளவு பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவருடைய தயவை கேட்டிருந்து, ஆண்டவரே எனக்கு வந்த இந்த கோபம், இந்த வருத்தங்களை என்னை விட்டு நீங்கள் விலக்கிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டிருந்தா நிச்சயமாக அன்றைக்கி ராத்திரியே ஆண்டவர் சமாதானம் பண்ணி எடுத்துன்னு போயிருப்பார். ஆனால் அந்த சின்ன காரியத்தில் அவங்க உட்காந்துருக்கிற அந்த சின்ன ஒரு வேர் பாருங்க, கசப்பின் வேர், அதை விட்டதுனால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா. அந்த ஒரு சின்ன காரியத்தோட அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட்டி சேர்த்து உறவை கொண்டாடி மற்ற பிரச்சனைகளை ஒன்றா சேர்ந்து கலந்து சர்பத்து போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா விஷமாக மாறிடும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் போயிடுச்சு. ஆனால் அந்த சின்ன காரியங்கள்லேயே அந்த வருத்தங்கள் வருதா, கோபம் வருதா, பிசாசுக்கு உடங்கூடாமல் தேவனுடைய அனுக்கிரகத்தை கேட்டு பாருங்க, புத்தி கேட்டாத பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். நான் சொல்லுகிறது ஆமேன் என்று சொல்ல எத்தனை பேர் ஆமோதிப்பீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே அப்படி பொறுமையாக கேட்குறதுக்கு எனக்கு கிருபை தாரும். நான் கேட்கும்போது இருதயத்தில் கரைபடியாமல் பரிசுத்தத்தோடு கேட்க எனக்கு அந்த மாதிரி ஒரு லிசனிங் ஹேபிட் எனக்கு தாங்க. ஹெல்ப் மீ டு லிசன் வித் பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். நான் கேட்டு முடித்த பிறகு என் மனசு கரைப்பட்டு என் இருதயம் புண்பட்டு பாவத்திற்கும் துர்குணத்துக்கும் நான் ஏவப்படாதபடி பரிசுத்தத்தோடு என்னுடைய கவனம் செலுத்துதல் இருக்க எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணலாமா?